மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. கேள்வி: ஓவர் திங்கிங்கை எப்படி சரி பண்ணணும்? பதில்: இது அடிக்கடி கேட்கப்படும் கேள்வியாகிருச்சு. ஓவர் திங்கிங் அப்படிங்கிற வார்த்தை சமீபத்தைய ஒரு வார்த்தை. அது ஒரு டெக்னிக்கலான வார்த்தை கிடையாது. பொது மக்களின் புழக்கத்தில் அதிகம் சிந்தித்தல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா, அதிகம் கவலைப்படுதலை தான் இப்போது இருக்கிற தலைமுறையினர் ஓவர் திங்கிங்னு சொல்கிறாங்க. இப்போ சிந்தனை, எண்ணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு சம்பவத்தை பற்றி யோசிக்கிறோம், கவலைப்படுறோம், ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியாமல் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். எதுவாக இருந்தாலும், உங்கள் சிந்தனை எதுவாக இருந்தாலும் அது சிந்தனையை தாண்டி செயலாக மாற வேண்டும். ஏனெனில் வெறும் சிந்தனையில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது, அது தொடர்ந்து சிந்தனையில் நம்மளை அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த சிந்தனை சார்ந்து ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு, காஃபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமான்னு ஒரு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, ஏதோ ஒன்று குடிங்க. காஃபி ஆர்டர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ஐயோ வேண்டாம் டீ குடிக்கலாம் அப்படின்னு. ஒரு செயலில் இறங்கும் போது தான் உங்கள் சிந்தனை தெளிவாகுது. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உங்களுக்கு அது மனசுக்கு பிடிக்கலன்னா, அது சரி செய்கிறதுக்காக இன்னொரு சம்பவம் நடந்து ஆகணும். அதற்கான வேலைகளை நீங்கள் செய்யணும். ஒருவர் உங்களை பரிகசித்து பேசிட்டார், ஒருத்தர் திட்டி பேசிட்டாருன்னா, நீங்கள் மறுபடியும் செயலில் இறங்கி அவர்கிட்ட போய் ஒரு விளக்கம் கொடுத்து நீங்கள் திட்டினது தப்புன்னு சொல்லணும். சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மனசில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் மன்னிப்பு கேட்டு அல்லது அவர் தன்னை திருத்தி கொள்ள வாய்ப்பு அமையாது. அல்லது எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு முடிவை எடுக்கலாம், செயலில் இறங்கலாம் நீங்கள் போகும்போது மட்டும்தான் அந்த முடிவு சரியானதான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, அது சார்ந்து ஒரு முயற்சியை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த கவலை தீரப்போகுது. இது மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, a gram of action is more valuable than a ton of thought அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மலைமலையாக கவலைகளை மனசில் வச்சுருந்தாலும் ஒரு சிறு கல்லெடுத்து போட்டால் தான் அந்த மலை போன்ற கவலை கூட தீர்றதுக்கான வாய்ப்பு அமையுது. அதனால் செயல் மட்டும்தான் அதிக சிந்தனைக்கு ஒரே வழி. இது வெறும் வாயை மெல்றவனுக்கு அவள் கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம பழமொழியில். அதாவது சிந்தித்தல் மட்டுமே செய்து கொண்டிருப்பது வெறும் வாயை மெல்லுதல். அது கொஞ்சம் அவள் கொடுத்து பாருங்கள், பிடிக்கலன்னா துப்பிட்டு அடுத்து வேறு ஏதாவது சாப்பிடலாம். இன்னொரு பழமொழி இந்த சமயத்தில் நான் சொல்லணும், ஆக்ஷன் இஸ் தி கட்டிங் எட்ஜ் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் சிந்தனை எதையுமே உங்களுக்கு செய்து கொடுக்காது. ஏதோ ஒரு செயலில் இறங்கினா மட்டும்தான் அந்த சிந்தனைக்கு ஒரு மதிப்பு. ஆதலால் ஓவர் திங்கிங்கை நீங்கள் வென்று வெளியே வரணும்னா ஒரே வழி, அந்த திங்கிங்கை நிறுத்துறதுக்கு அல்லது அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அல்லது அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு ஒரு செயலில் நீங்கள் இறங்கியே ஆக வேண்டும்.